என் தங்கப்பிள்ளையே, நீண்ட நேரமாக உன் தாயானவள் உன்னிடத்தில் ஒரு நல்ல செய்தியை சொல்லிவிட வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கின்றேன். உனக்கு இந்த விஷயத்தை சொல்லிவிட்டேனானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற பல பிரச்சனைகளுக்கு நிச்சயமாக நல்ல பதில் உனக்கு கிடைத்துவிடும். அம்மாவிற்கு கால் வலித்தாலும் பரவாயில்லை, இன்று இந்த விஷயத்தை உன்னிடத்தில் சொல்லியே தீர வேண்டும் என்ற முடிவோடுதான் நான் வந்திருக்கின்றேன். என்ன நடந்து விட்டது என்று என் பிள்ளை அங்கே கண்ணீர் வடித்து கொண்டிருக்கின்றாய். யார் என்ன சொல்லிவிட்டார்கள் என்று என் பிள்ளை மன வருத்தத்தில் தவித்து கொண்டிருக்கின்றாய். என் குழந்தையே, வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி, அதற்காக சட்டென்று மனமுடைந்து விடாதே. இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்திட்டாலும் சரி, சட்டென்று அதற்காக என் குழந்தை மனம் வேதனைப்பட்டு விடாதே. நான் இருந்து உனக்கு நடத்துவதும், நான் இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கென கொடுப்பதும் ஒவ்வொன்றும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தட்டும். உன்னோடு நான் இருப்பதை நீ உணரும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் ஒரு சேர உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்க வேண்டுமோ அதை சரியான நேரத்தில் சரியான தருணத்தில் கொடுத்து கொண்டிருக்கின்றது. எதையும் கடந்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் உன்னோடு நான் இருந்து உனக்கு கொடுக்க நினைக்கின்ற ஒவ்வொரு வெற்றியையும் நீ தெரியாமல் போய் கொண்டிருக்கின்றாய். அப்படியே அம்மா சொல்வதை கேட்டு தெரிந்து கொண்டாலுமே என் குழந்தைக்கு என்னவோ இந்த வாழ்க்கையின் மீது நம்பிக்கை என்ற ஒன்று ஒரு பொழுதும் இருப்பதில்லை. தன்னை சுற்றி இந்த வாழ்க்கை தனக்கு என்ன கொடுக்கிறது, தன்னை சுற்றி இந்த வாழ்க்கை தன்னை எந்த நிலைக்கு ஆளாக்குகிறது என்கின்ற வருத்தம் மட்டும் எப்பொழுதும் உனக்குள் இருக்கிறதே தவிர இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற நல்ல விஷயங்கள் மட்டும் உனக்கு நிச்சயமாக என்னவென்று தெரிவதில்லை அல்லவா? இனிமேல் இதையெல்லாம் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம். இனிமேல் இதையெல்லாம் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம். உன்னோடு நான் இருக்கும் பொழுது இனிமேல் உனக்கு வாழ்க்கையில் எந்த கவலைகளும் இல்லை. உன்னோடு நான் இருக்கும் வரை இனி இந்த வாழ்க்கையில் எதை பற்றிய சிந்தனைகளும் உனக்கு தேவையில்லை. எதற்காக இந்த வாழ்க்கையை கடந்து இதில் வரக்கூடிய நன்மைகளை எல்லாம் உணர்ந்து நீ நல்லபடியாக வாழ வேண்டும் என்று யோசிக்கிறாயோ அதையெல்லாம் நீ சரியாக ஏற்றுக்கொள்ள முடிவு செய்து விட்டால் உன் அம்மா நின்று உனக்கு நடத்தக்கூடிய ஒவ்வொரு வெற்றியையும் நீ என்னவென்று உறுதியாக உணர்ந்திடுவாய். உன்னோடு நான் இருக்கும் வரை உனக்கு எந்த கவலைகளும் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் தேவை கிடையாது. உன்னோடு நான் இருந்து உனக்கு வழி நடத்தும் வரை என் பிள்ளை எந்த பிரச்சனைகளை நினைத்தும் நீ வேதனைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. எதற்குமே நாம் கலங்கி நின்று விட்டோமானால் இந்த வாழ்க்கை ஒட்டு மொத்தமாக உன்னை குழி தோண்டி புதைத்து விடும் என்பதனை மறந்து விடாதே. அதனால் எதையுமே யோசிப்பதற்கு முன்பாக ஒரு முறைக்கு பல முறை நீ சிந்தித்து கொண்டிரு. எதையுமே முடிவெடுப்பதற்கு முன்பாக ஒரு முறைக்கு 100 முறை நீ யோசித்து கொண்டிரு. யோசித்து ஒரு முடிவை எடுப்பதில் தவறு கிடையாது. முடிவெடுத்து விட்ட பிறகு அதனை செயல்படுத்த தொடங்கிவிட்ட பிறகு நீ யோசிப்பதுதான் தவறு. அதன் பிறகு யார் என்ன சொன்னாலும் அந்த முடிவிலிருந்து நீ பின்வாங்கிவிடக்கூடாது என்றுதான் அம்மா ஒவ்வொரு முறையிலும் உன்னிடத்தில் சொல்லி கொண்டிருக்கின்றேன். என் குழந்தையே, சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை மிகுந்த சந்தோஷத்திற்கு ஆளாக்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுதெல்லாம் அந்த விஷயத்தை நீ சரியாக பெற்றுக்கொள்ள முடியாமல் அங்கும் இங்குமாக மனதை அலைபாய விட்டு கொண்டு நிற்கிறாய். ஆனால் நீ நினைத்தால் உன்னால் அத்தனை விஷயங்களையும் நல்லதொரு திருப்பங்களாக இந்த வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள முடியும். நீ நினைத்தால் இந்த வாழ்க்கையில் உன்னால் முடிந்த அளவிற்கு ஒவ்வொரு விஷயத்திலும் உனக்கான பேரதிசயத்தை நடத்திவிட முடியும். எல்லாவற்றையும் யார் புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் தனக்கான நன்மைகளை எல்லாம் முழுமையாக பெற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்குத்தான் தான் ஆசைப்பட்டது அத்தனையும் ஒரு சேர கிடைக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. நான் இருந்து உனக்கு என்ன தர நினைத்தாலும்
நான் இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான எந்த நன்மைகளை உணர முயற்சி செய்தாலும் இதையெல்லாம் நீ புரிந்து கொண்டால் உனக்கு கிடைப்பது எல்லாம் என்னவென்பதனை நிச்சயமாக உன்னால் சரியாக தெரிந்து கொண்டு விட முடியும். அம்மாவினுடைய அன்பு ஒருவருக்கு கிடைத்துவிட்ட பிறகு தேவையில்லாத எந்த ஒரு விஷயத்திற்காகவும் மனம் கலங்கி நிற்கக்கூடாது. தேவையில்லாத எந்த ஒரு செயல்களுக்காகவும் இந்த வாழ்க்கையை தொலைத்துவிட எண்ணக்கூடாது. நீ இருந்து ஒரு விஷயத்தை பெறுவது இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பதையெல்லாம் நல்லபடியாக உணர்த்தி கொடுக்கும் அல்லவா? இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தாலும் அதிலிருந்து உனக்கான நம்பிக்கையை உறுதி செய்யும் அல்லவா? உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதும் இனி உனக்காக எப்பொழுதும் நான் வருகிறேன் என்பதும் இந்த வாழ்க்கையை மேலும் மேலும் உனக்கு மிக பெரிய நல்ல வலிமையை கொடுத்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருந்து உனக்கு தந்திட்ட ஒவ்வொன்றையும் நீ எக்காரணத்தை கொண்டும் விட்டுவிடக்கூடாது. நான் இருந்து உனக்கு தருகின்ற அத்தனை விஷயங்களையும் எக்காரணம் கொண்டும் என் குழந்தை நீ தவிர்க்கக்கூடாது. என்ன கொடுக்கிறோம், ஏது கொடுக்கிறோம் என்பதனை பற்றியெல்லாம் இங்கு கவலைப்பட்டு கொண்டிருக்காது. உனக்கு நான் கொடுக்கின்ற அத்தனை விஷயங்களும் உனக்கு உறுதியானது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். உனக்கு நிலையானது என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் அது போதும். நான் இருந்து உன் முன்னால் உனக்கு தருகின்ற ஒவ்வொரு மாற்றத்தையும் நீ சரியாக புரிந்து கொள்ளும் பொழுது வாழ்க்கை உனக்கு அத்தனை அதிசயங்களையும் கொடுக்கும் அல்லவா? என் பிள்ளையே, இதை எதற்காக நீ உணர மறந்து நிற்கிறாய் என்றுதான் அம்மாவிற்கு புரியவில்லை. யாராவது ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால் இத்தனை காலமும் நீ எடுத்த ஒவ்வொரு முயற்சிகள் உனக்கு வீணாகி விட்டது போல அல்லவா தோன்றிவிடுகிறது. இனி என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கை நமக்கு எந்த விஷயத்தை கொடுத்தாலும் இதையெல்லாம் எண்ணி கலக்கம் கொண்டது போதும். இனிமேல் அத்தனை விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி தரக்கூடிய இந்த உண்மைகள் மட்டுமே உனக்கு எந்நாளும் நினைவில் இருக்கட்டும். யார் வந்தார்கள், யார் போனார்கள் என்பதனை பற்றியெல்லாம் இங்கு கவலை இல்லை. யார் உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன சொல்லி கொடுக்கிறார்கள் அதை பற்றி நீ கவலைப்பட தேவையில்லை. உனக்கு என்ன தெரிகிறது இந்த வாழ்க்கையை பற்றி, இந்த வாழ்க்கை உனக்கு என்ன சொல்லி கொடுக்கிறது என்பதனை பற்றி மட்டும் நீ யோசித்து கொண்டிருந்தால் அது போதும். தேவையில்லாத விஷயங்களினால் நீ தொலைத்தது எல்லாம் இனி மீண்டும் உன் வாழ்க்கையில் திரும்ப வரக்கூடிய நல்ல நேரம் கைகூடி வந்திருக்கின்றது. நீ எதிர்பார்த்தது எல்லாம் உனக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய அற்புத மாற்றங்கள் எல்லாம் இனி உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது. நாம் தொலைத்தது எல்லாம் கைகளில் கிடைக்கும் என்றால் என் பிள்ளை, அதை நீ வேண்டாம் என்று விட்டுவிட முடியுமா? ஒவ்வொரு முறையும் இந்த வாழ்க்கையில் நாம் ஏதாவது ஒன்றை பெறுவதற்காகத்தான் பல போராட்டங்களை போராடி கொண்டிருக்கின்றோம். ஏதோ ஒன்று இந்த வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் கிடைக்காமல் தான் இங்கு மிகப்பெரிய துன்பத்தை சந்தித்து கொண்டிருக்கின்றோம். இதையெல்லாம் உணர்ந்திடவும் இந்த வாழ்க்கை உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் நிறைவாக கொடுத்திடவும் நீ இந்த தாயின் அன்பையும் அரவணைப்பையும் பெற்றிருக்கிறாய் என்பதனை மறந்து விடாதே. நான் இருந்து உனக்கு என்ன தருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டு இனி உனக்கு என்ன நடக்கும் என்பதனையும் நீ உணர்ந்து விட்டால் போதுமே. இனி எத்தகைய பெரிய மாற்றங்களையும் கண்டு என் பிள்ளை நீ வருத்தப்பட மாட்டாய். எத்தனை பெரிய விஷயங்கள் உன்னை தேடி வந்திருந்தாலும் அதற்கெல்லாம் நீ நிச்சயமாக கண் கலங்கி விட மாட்டாய். ஒற்றை நொடியில் உனக்கு அத்தனை விஷயங்களும் நடந்துவிடும். ஒற்றை நொடியில் இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை திருப்பங்களையும் கொடுத்து விடும். உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்காக நான் இருந்து என்ன தர நினைக்கிறேன் என்பதனை நீ சர்வ நிச்சயமாக தெளிவாக தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். யாரும் உன்னை இங்கு எதுவும் நினைத்துவிட வாய்ப்பில்லை. ஏன் தெரியுமா? ஒவ்வொருவரின் முதுகுக்கு பின்னாலும் ஆயிரம் அழுக்கு இருக்கின்றது. அப்படியே அவர்கள் உன்னை பற்றி நினைத்தாலும் அதை பற்றி நீ கவலைப்படக்கூடாது. இவர்களினுடைய சுயரூபங்களை தெரிந்து கொண்டதற்கு நீ அவர்களுக்கு நன்றித்தான் சொல்லி பழக வேண்டுமே தவிர ஒருபொழுதும் வருத்தப்பட்டு நிற்கக்கூடாது என்பதனை
நீ புரிந்து கொண்டால் அது போதும். வாழ்க்கையில் நன்மைகளையும் தீமைகளையும் நாம் தேடி தேடி கண்டுபிடிக்க தொடங்குகிறோம். அதே நேரத்தில் நன்மை கிடைத்தால் பெறுவதற்கு மனதில்லை. தீமை நடந்தால் அதை நினைத்து நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றோம். உன்னோடு நான் இருப்பதையும் உன்னோடு நான் இருந்து உனக்கு தருவதையும் ஒரு சேர பெற்றுக்கொள்ளும் பொழுதுதான் இந்த வாழ்க்கை உனக்கு ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் ஒரு சேர உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் நடத்துகின்ற இந்த வெற்றிக்கு இந்த வாழ்க்கை என்றும் என்றென்றும் உனக்கே உனக்கான மன உறுதியை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டாலே போதுமே. வேறெதையும் சிந்தித்து என் குழந்தை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காது. நல்ல நேரம் உனக்கு நான் வந்து விட்டேன். எத்தனையோ பிள்ளைகள் யாரும் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கின்றார்கள். தனக்கு ஆறுதல் சொல்லக்கூட யாரும் இல்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கின்றார்கள். உன் அம்மா அந்த இடத்தில் உன்னை வைக்கவில்லை. உனக்கு மிகப்பெரிய மாற்றங்களையும் மிகப்பெரிய திருப்பங்களையும் நான் கொண்டு வந்திருக்கின்றேன். உனக்கான நல்ல நேரத்தை நான் உருவாக்கி கொடுத்திருக்கின்றேன். சர்வ நிச்சயமாக உனக்கு என்ன வேண்டும் என்று நீ யோசித்தாலும் அதையெல்லாம் உனக்கே உனக்கானதாக உன் முன்னால் நிறுத்திட நான் முன்வந்திருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றையும் கடந்த ஒரு வாழ்க்கை உனக்கு எப்பொழுதும் கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் எல்லா விஷயங்களையும் தாண்டி உனக்கு என்ன நடக்கிறது என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். எதையும் கடந்து இந்த வாழ்க்கையை நாம் எப்படி வாழப்போகிறோம் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இனி நடக்கக்கூடிய மாற்றங்கள் அத்தனையும் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். உன்னுடைய ஒவ்வொரு சிந்தனைகளும் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தி கொண்டே இருக்கும். உன்னுடைய ஒவ்வொரு எண்ணங்களும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்திவிடும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. நான் இருந்து உனக்குள் இத்தனை மாற்றங்களை கொடுக்கும் பொழுது, நான் இருந்து உனக்குள் இத்தனை நன்மைகளை கொடுக்கும் பொழுது எதற்கும் என் குழந்தை நீ வருத்தப்பட்டு விடாதே. அம்மாவை போல யாரும் உன்னை அரவணைக்க இருக்கிறார்களா? நான் உன்னை அன்பால் என்றும் என்றென்றும் நல்லபடியாக அரவணைத்து காத்து நிற்கிறேன் என்பதனை நீ புரிதலில் கொண்டிருந்தால் அது போதும். உன்னோடு இருப்பதை நான் எதிர்கொண்டு உனக்காக எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை உண்மைகளையும் புரிந்து கொண்டு உனக்கென நான் தர நினைக்கின்ற இந்த வெற்றியை நீ உறுதி செய்ய எப்பொழுதும் முன் வந்து கொண்டிருந்தால் அது போதும். வேறு எதை எண்ணியும் என் பிள்ளை நீ வருத்தப்பட மாட்டாய். வேறு எந்த விஷயத்தை நினைத்தும் என் குழந்தை நீ வேதனைப்பட மாட்டாய். உனக்காக நான் வருகிறேன் என்பதனை நீ சரியாக புரிந்து கொண்டால் இனி ஒவ்வொரு நாளும் உனக்கு மிக பெரிய உச்சத்தை காண்பித்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருந்து தருவதையெல்லாம் ஒருவரால் பெற முடியும் என்றால் அவர் இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்வதற்கான அத்தனை தகுதிகளையும் ஒரு சேர பெற்றுக்கொள்ள முன் வந்து விட்டார் என்றுதான் அர்த்தம். இனிமேல் எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உன்னை தன் வசமாக்க முயற்சிகளை செய்யும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருந்து நடத்துவதை என்றும் என்றென்றும் நீ மன உறுதியோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதையும் கடந்து என் பிள்ளை இந்த வாழ்க்கையின் பேரதிசயத்தை உணர வேண்டிய நேரம் உனக்கு வந்து விட்டது. இந்த மாற்றங்கள் எல்லாம் இனி உன்னை மிக பெரிய தெளிவிற்கு கொண்டு சேர்க்கும் என்பதனையும் என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்திற்கு நிச்சயமாக நீ வந்து விட்டாய். எதையுமே நீ பெரிதாக யோசித்து வாழ்க்கையில் உன் கைகளில் இருப்பதை கோட்டை விட்டு விடாதே. உனக்கு எல்லாமும் நல்லபடியாகவே நடக்கிறது. இத்தனை நாளும் உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை சரியாகத்தான் வழி நடத்துகிறது. அதனால் எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு நமக்கு என்ன கிடைக்கிறது என்பதனை தெரிந்து கொண்டு எதற்கும் நீ துணிந்து விட்டால் இந்த வாழ்க்கை இத்தனை காலமும் உனக்கு காட்டிய பயத்தை போக்கி இனி உனக்கு சந்தோஷத்தை காண்பித்து கொடுக்கும் என்பதனை நீ தெளிவாகவே புரிந்து கொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது.
என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.